ஸோ மூணாவது விஷயம் பெயின் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ நம்ம உடம்புல எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு பெயின் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா அங்கேருந்து நமக்கு ஸ்டிமுலேஷன் போகுது, பிரெயினில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் போகுது. ஸோ அது மூலமாக திருப்பியும் நம்ம வந்து அங்கே அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் பெயின் இருக்குன்னு நம்ம உணர்றோம். ஸோ லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸில் அந்த இடத்துலேருந்து பெயின் அந்த ஸ்டிமுலேஷன் இருக்கும் பொழுது இந்த இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த பெயின் சைக்கிள் பிரேக் ஆகுது. ஸோ திருப்பி அது செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த 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 பீரியட் அவங்க பயன்படுத்திக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக, இந்த மல்டிபிள் விஷயம் மூலமாக டெம்பரரியாக கிடச்ச அந்த பெயின் ரிலீஃப் பர்மனெண்ட்டாகவே ஆகலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பைன் இன்ஜெக்ஷன்ஸ்னால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக இந்த ஸ்டெனோசிஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியலன்ற காரணத்தினால மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெருசாக ஆக்டிவாக எந்த ஒரு விஷயத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க. ஸோ டிப்ரெஷனில் இருப்பாங்க. அண்ட் டிப்ரெஷன் ஆல்சோ வில் இன்க்ரீஸ் த பெயின். ஸோ இந்த பெயின் இன்ஜெக்ஷன் கொடுக்கறது மூலமாக அந்த பெயின் ரிலீஃப் வரும்போது சைக்கலாஜிக்கலி தே கெட் பெட்டர். ஸோ அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அவங்களுடைய பெயின் ரிலீஃபில். ஸோ இது எல்லாமே வந்து ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுபிடிச்சி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு சைட் பை சைடு எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக இந்த டெம்பரரியாக கிடைக்கக்கூடிய பெயின் ரிலீஃப் வந்து பெர்மனெண்ட்டாகவும் ஆகலாம். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ஏர்லி ஸ்டேஜில், அதாவது 3 monthsக்குள்ளே ஒருத்தருக்கு இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா 90% சான்ஸ் அவங்க வந்து சர்ஜரி அவாய்ட் பண்ணலாம். 6 monthsனால் 70%, 1 year மேலே கூட இது ஸ்டில் ஒர்க்ஸ். ஏர்லி ஸ்டேஜ்னால் சில வாரங்கள் சில நாட்களுக்குள்ளே வரணும்னு கிடையாது. 1 yearக்கு அப்புறம் கூட ஒருத்தர் வரும்போது நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு மற்ற விஷயங்களை சின்சியராக ட்ரை பண்ணும்போது 30-50% சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து சர்ஜரி அவாய்ட் பண்ணுறதுக்கு.